ஹே ஹாய், நான் உங்கள் சினிமாக்காரன் நரேட்டர். மாவீரன் 2 ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போயிட்டு இருக்காமாங்க. என்னடா இது புது நியூஸாக இருக்குது அப்படின்ட்டு. யாரும் கன்ஃபார்ம் இல்லை. மடோன் அஸ்வின் டேரக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. மாவீரன் 2 ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. இதை பற்றி ஆல்ரெடி எஸ்கே நாவே பேசியிருப்பார் ஒரு ஸ்டேஜில். நீங்கள் பார்ட் 2 பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த படத்தில் பார்ட் 2 ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னதுக்கு, மாவீரன் 2 எனக்கு ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங். அது வந்தால் ஃப்யூச்சரில் பார்க்கலாம் அப்படின்னது இப்போது ஹேப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஏன்னா எஸ்கேனோட கெரியர் இப்போது ரொம்ப டெவலப் ஆகிட்டுருக்கு. ரெண்டாவது டாக்டர் டான். டானுக்கு முன்னாடி தான் மாறி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2023 சம்திங், எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. அந்த ரேஞ்சில் இருக்கும்போது தான் மாறன்லாம் செம படம். சில பேர்லாம் பிடிக்கல அப்படின்ட்டு இருந்தாங்க, ஆனால் சூப்பர் படம். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் அப்படின்னு கொண்டு வந்த ஒரு ஃபேண்டசியான சூப்பர் ஹீரோ மூவின்னு நான் சொல்லுவேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூவின்னு பார்த்தா, சிவான் லிஸ்ட்டில் பார்த்தா எனக்கு மாவீரன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மாவீரன் 2க்கு ரொம்ப ஹைப் ஆகிட்டேன், எப்படா வரும் அப்படின்ட்டு. இப்போ தான் ரைட்டிங் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிரும். அதாவது ரைட்டிங்க்கு அவர் எவ்வளோ நாள் எடுத்துக்குவாருன்னு தெரியல. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்குது. ரெண்டாவது இப்போ அவரோட ஷெட்யூல் நிறையாவே இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து படத்துக்கு அவர் கமிட் ஆகிட்டார். சேயோனில் கமிட் ஆகிருக்காரு. வெங்கட் பிரபு அவரோட டைரக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறாரு. இப்படி நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. மாவீரன் 2 அவர் கண்டிப்பாக பண்ணுவார். ஈகர்லி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணால் எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட்டாமாமே பை.